நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் நமது மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களை குத்துவிளக்கின் முதல் முகத்திற்கு ஒளியூட்ட அன்புடன் அழைக்கின்றோம். இயேசு தரும் இரக்கம் நிறைந்த அருளில் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஆண்டவரை நம்பிக்கை கொள்ளும் போது கண்களின் இருள் அகற்றவார் என்று கூறப்படுகிறது. அதே பிரகாசத்தோடு இன்று நம்முடைய ஆலயம் புது பொலிவு பெற காரணமாய் இருந்த நம்முடைய பங்கு தந்தையும் மற்றும் உதவி தந்தை அவர்களையும் குத்துவிளக்கின் இரண்டாம் முகத்திற்கு ஒளியூட்ட அன்புடன் அழைக்கின்றோம். நமது பங்கை தன்னால் இயன்றவரை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்போடு இருக்கும் நமது அருட்சகோதரி பிரான்சிஸ் மேரி மற்றும் அருட்சகோதரர் ரஃபேல் அவர்கள் மூன்றாம் முகத்திற்கு ஒளியூட்ட அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் வேளாங்கண்ணி மாதா மற்றும் பாத்திமா மாதா அன்பிய தலைவர்கள் திரு இ அந்தோணி மற்றும் திரு பி ரவி அவர்களை நான்காம் மற்றும் ஐந்தாம் முகத்திற்கு ஒளியூட்ட அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் மகிழ்ச்சியோடு ஒரு குடும்பமாக இந்த திருப்பீடத்தை சுற்றி நிற்கின்றோம். இந்த பீடம் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவோடு திகழ்கின்றது. இந்த பீடத்திற்கு பின்புறம் இருக்கின்ற இந்த தூயகம் மிகுந்த கலைநயத்தோடு அழகு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய அருளின் ஆசீரின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த தூயகத்தை ஆண்டவர் புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த பீடத்தையும் இந்த கோயிலின் மையமாக விளங்குகிற நற்கருணை பேழையையும் ஆண்டவர் புனிதப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, இந்த பீடம் புதுப்பிக்கப்பட்டிருப்பது போல இந்த தூயகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்ற ஒரு இல்லமாக நம்முடைய உடல், நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும். இந்த கருத்துக்களோடு நாம் இந்த பீடத்தையும் இந்த தூயகத்தையும் நற்கருணை பேழையையும் இங்கே புதுப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சுருவங்கள் வைக்கின்ற மேடையையும் நாம் ஆண்டவர் பெயரால் மந்திரித்து புனிதப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பீடத்தையும் இந்த தூயகத்தையும் நாம் மந்திரித்து புனிதப்படுத்துவதற்காக இங்கு மகிழ்வோடு கூடி வந்துள்ளோம். எனவே இத்திருச்சடங்கில் கருத்துடன் பங்கு கொள்வோம். மேலும் திருச்சபை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கவும் மக்களை நித்திய காணிக்கையாக்கி ஏற்றுக்கொள்ளவும் இறைவனை நாம் இறந்து மன்றாடுவோம். இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர்.
அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பிடத்தருகில் ஒன்று சேர்க்கின்றேன். எனவே இறைவா, உம்முடைய மறைபொருட்களை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கின்ற இப்பீடத்தை கண்ணோக்கியருடும். இங்கே திரு நிகழ்வுகள் நடக்கின்ற போதெல்லாம் உம்முடைய அருள் பிரசன்னத்தை எங்கள் நினைவுக்கு கொண்டு வரும் விதத்தில் இந்த தூயகம் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூயகத்தையும் உம்முடைய அருட்கரத்தினால் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றிக்கும் இந்த பீடமும் இந்த தூயகமும் மையமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை நாங்கள் அருட்சாதன வகையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு அப்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற விருந்து மேசையாய் இருப்பதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புதிய கோயிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது
பயன்படுத்த வேண்டும். அவருடைய ஆலயங்களாக நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்கிற மன்றாட்டோடு உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை என்று ஆர்ப்பரித்து பாடுவோம். அனைத்துக்கும் அரசரான அன்பாகும் திருமகனை அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானி அடிமைகளிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உண்மை முடிகின்றி பொருளேற்றும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாய் ஆட்சி செய்கின்ற உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 41 15 முதல் 21 முடிய. நானே உங்கள் திவ்யமான ஆண்டவர், இஸ்ரவேலை படைத்தவர், உங்கள் அரசர். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படைவீரரையும் வலிமை மிக்கவரையும் ஒன்றாக கூட்டுவதவரும், அவர்கள் எழாதவாறு எழச் செய்து தீக்களை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் ஒருவரே இருக்கிறேன். முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நான் பாதை கொண்டு அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், உள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். என்னை
பாழ்நிலத்தில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆ
எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 17 முடிய. பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணை எல்லாம் அணைந்துவிட முடியும். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவானர் செய்தி அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 33 38 முடிய. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும்தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலாளிகள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆலயத்தினுடைய மையமாக, நடுநாயகமாக
இருப்பவை 3 காரியங்கள். ஒன்று, இந்த பீடம். இந்த பீடம் ஒரு ஆலயத்தினுடைய நடுநாயகமாக விளங்குகிறது. ஏனென்றால் இந்த பீடம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது. இந்த பீடத்தின் மீதுதான் ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக்குகின்றார். இதில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பலிபீடமும் ஆண்டவர்தான், பலிப்பொருளும் ஆண்டவர்தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பீடம் என்பது இந்த ஆலயத்திற்கு சிறப்பு கொடுப்பது, மையமாக இருப்பது. இரண்டாவதாக திருச்சிலுவை. திருச்சிலுவை ஆண்டவருடைய அன்பின் எல்லை என்ன என்பதை நமக்கு எப்போதும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிற ஒரு அடையாளம். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தலை நிமிர்ந்து அந்த சிலுவையை பார்த்தால் போதும், ஆண்டவருடைய அன்பு நமக்கு விளங்கும். அதைவிட மேலான அன்பு யாருக்கும் இருக்க முடியாது. தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் நற்செய்தி. ஆனால் நண்பர்களுக்காக அல்ல, நாம் பாவிகளாக இருந்த பொழுதே நமக்காக தன்னையே சிலுவையிலே கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு என்று திருத்தூதர் பவுல் நமக்கு சொல்லுகிறார். நல்லவர்களுக்காக யாராவது இறக்க தயாராக இருக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே நமக்காக அவர் தன்னை அர்ப்பணமாக்கினார். ஆகவே இந்த சிலுவையை உற்று நோக்குகிற போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய மனதின் ஆழமாக பதியும் என்றால் அந்த அன்புக்கு பாத்திரமாக நாம் வாழ வேண்டும். அந்த கடவுளின் அன்புக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு உண்மை நமக்கு புரியும். மூன்றாவதாக தேவ நற்கருணை பேழை. அந்த நற்கருணை பேழை வெறும் பெட்டி அல்ல, ஒரு உயிரற்ற பெட்டி கிடையாது. நற்கருணை பேழை. இந்த நற்கருணை பேழையில் உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்ற ஆண்டவர் நற்கருணையின் வடிவிலே உள்ளே நமக்காக காத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 காரியங்கள் ஒரு ஆலயத்தை சிறப்புள்ளதாக்குகின்றன. ஆகவேதான் குறிப்பிட்டேன், ஒரு ஆலயத்தினுடைய மையமாக, இந்த ஆலயத்தினுடைய நடுநாயகமாக இருப்பவை இந்த 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களையும் எப்பொழுதுமே நாம் அழகோடு வைத்துக் கொள்வதுதான் முறை. ஆகவே இந்த வேளையில் இந்த 3ஐயும், இந்த பீடம், இந்த பீடத்தை அடுத்தாற்போல் இருக்கிற தூயகம், தூயகத்தின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற நற்கருணை பேழை, திருச்சிலுவை, இவை எல்லாவற்றையும் புதுப்பித்து மிகுந்த அழகோடு கலைநயத்தோடு நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை லியோ டாம்னிக் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் அவருக்கு நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் பின்னணியிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய பாதுகாவலர், எங்களுடைய பாதுகாவலரும் கூட, நம் எல்லோருக்குமே பாதுகாவலர் கிறிஸ்து அரசர். அவருடைய பெருவிழாவை நீங்கள் சிறப்பிக்க இருக்கிறீர்கள். அதற்காக அவருடைய கொடியேற்றி இன்றைக்கு அவருடைய ஆண்டு பெருவிழாவை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தொடங்குகின்ற இந்த நாளிலே நமக்கு தரப்படுகிற நற்செய்தி அழகான ஒரு நற்செய்தி, ஆழமான ஒரு உண்மையை நமக்கு தருகிறது. இந்த நற்செய்தியை நீங்கள் நன்றாக கவனித்திருந்தால் ரெண்டு முறை ஆண்டவரிடத்தில் பிலாத்து கேள்வி கேட்கின்றான். என்ன கேள்வி கேட்கிறான்? நீ யூதரின் அரசனா? நீ யூதரின் அரசனா? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்ததல்ல. இந்த உலகை சார்ந்ததாக இருந்திருந்தால் என்னுடைய போர் வீரர்கள் எனக்காக போரிட்டிருப்பார்கள், உன்னை உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்பார்கள். அப்படி என்று சொல்லவில்லை, அதில் உள்ளே அடங்கி இருக்குது. என்னுடைய போர் வீரர்கள் எதிராக போராடி இருப்பார்கள், ஆனால் செய்யவில்லை. என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல. மீண்டும் அவன் கேட்கிறான், அப்படி என்றால் நீ அரசன் தானா? ஏன் மீண்டும் மீண்டும் அவன் கேட்கவன், நீ அரசனா, நீ அரசன் தானா? ஏன் இந்த கேள்வி? ஏனென்றால் அவனுக்கும் சரி மற்ற எல்லாருக்கும் சரி அரசருக்குரிய அடையாளம் எதுவுமே இவரிடத்தில் இல்லையே. அதுதான் அங்கே பிரச்சனை. அரசருக்குரிய அடையாளம் இந்த மனிதரிடத்தில் இல்லை. அரசருக்குரிய அடையாளம் என்ன? அதிகாரம், ஆற்றல், ஆடம்பரம், வல்லமை, அடிமைப்படுத்துதல். இதுதான் அரசருக்குரிய அடையாளம். இப்படி எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் பிலாத்து நினைத்து கொண்டிருந்தான், அப்படித்தான் ஏரோது நினைத்து கொண்டிருந்தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இந்த அடையாளங்களுக்குள் என்னை நீ அடக்கிவிட முயற்சி செய்யாதே. அப்படிப்பட்ட அடையாளங்களோடு நான் ஒரு அரசனாக இல்லை. ஒரு அரசன் என்று சொன்னவுடனே உன்னுடைய அதிகாரம் எங்கே என்று நீ கேட்பாய், உன்னுடைய படைபலம் எங்கே என்று நீ கேட்பாய், உன்னுடைய செங்கோல் எங்கே என்று நீ கேட்பாய், உன்னுடைய மணிமுடி எங்கே என்று கேட்பாய். என்னுடைய அரியாசனம் எது தெரியுமா? சிலுவை. சிலுவைதான் என்னுடைய அரியணை. ஆகவே நாம் கிறிஸ்து அரசரை பற்றி ஒரு கற்பனை செய்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு அரியாசனம் செய்து அதில் அவரை உட்கார வைக்கிறோம். அதனால் அரசன் என்றால் ஒரு அரியாசனத்தில் தான் அமர வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு அரியாசனத்தில் அமருகிற அரசன் அல்ல, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு உனக்கு வாழ்வு கொடுக்கிறவன் நான். அப்படிப்பட்ட அரசன் நான். ஆகவே அரசன் என்ற சொல்லுக்கு புது அர்த்தம் கொடுக்கிறேன் நான். நீ நினைக்கிற அர்த்தம் அல்ல. நீ நினைப்பது போல பெரிய பெரிய மணிமுடிகளை சூட்டிக்கொண்டு தங்க மோதிரங்கள் அணிந்து கொண்டு மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் அமர்ந்து உங்களை கீழ்நோக்கி பார்த்து ஆட்சி செய்பவன் நான் அல்ல. உங்களோடு உங்களில் ஒருவனாக இருப்பவன், உங்களுக்காக
என்னை சிலுவையிலே கொடுப்பவன், அர்ப்பணம் செய்பவன். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய அரசு என்பது வாழ்வு கொடுக்கின்ற அரசு, வாழ்வு கொடுக்கின்ற அரசு. அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்மை கேட்டிருக்கிறார்கள். இது உண்மையின் அரசு. உண்மை என்பது என்ன அன்பார்ந்தவர்களே? உண்மை என்பது தந்தையை பற்றிய செய்தி, அவ்வளோதான். அதுதான் உண்மை. தந்தை கடவுளை பற்றிய செய்தி தான் உண்மை. தந்தை கடவுளை பற்றி என்ன செய்தி? அவர் உங்களை அன்பு செய்கிறார். எப்போதும் தன் மக்களை அன்பு செய்து அந்த மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் தந்தையாம் கடவுள். அதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு சான்று பகரத்தான், அந்த உண்மைக்கு தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சான்று பகரத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். இது பிலாத்துக்கு புரியுமா? புரியாது. அவரை அடித்து வதைத்தார்களே அந்த போர் வீரர்களுக்கு புரியுமா? புரியாது. அவரை சிலுவையிலே தூக்கி நிறுத்தினார்களே, ஆணியால் அடித்தார்களே, அவர்களுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் நமக்கு புரிய வேண்டும். நமக்கு இன்றைக்கு அது புரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கும் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து அரசர் என்றால் ஒரு செங்கோல் வேண்டும், ஒரு மணிமுடி வேண்டும், ஒரு அரியாசனம் வேண்டும். இப்படித்தான் இன்றைக்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து அரசர் என்றால் அவர் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும், நமக்கு அதிகாரம் செலுத்த வேண்டும். அதிகாரம், ஆட்சி, அடிமைத்தனம், ஆடம்பரம், இதுவெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கும் பொருந்தாத வார்த்தைகள். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அவருடைய அரசு எப்படிப்பட்டது? அவருடைய அரசு அன்பின் அரசு. தன்னை மற்றவர்களுக்கு பணியாளனாக செய்கின்ற அரசு, அதுதான் அவருடைய அரசு. ஒரு உண்மையான தலைவன் ஒரு தொண்டனாக இருக்க வேண்டும், அதுதான் அவர் சொல்வது. சீடர்களுக்கிடையே சண்டை நடக்கிறது, யார் பெரியவன்? இன்றைக்கு நடக்கிற சண்டை இது எல்லாரும் இருக்கு. நாடுகளுக்கிடையே பெரிய பெரிய விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா நான் பெரியவனா, ரஷ்யா நீ பெரியவனா, இப்படி சண்டை. யார் பெரியவன், யார் பலசாலி என்று ஒருவர் போட்டி போட்டு கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும்? மூன்றாவது உலகப் போர் நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த வருடம் வரலாம். இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் டிவியை திறந்தீங்கன்னு சொன்னால் அங்கே குண்டு போட்டாங்க, இங்கே குண்டு போட்டாங்க. போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது சண்டை. இடம்லாம் நான் சொல்ல, உங்களுக்கு தெரியும். ஆகவே எதுக்காகுது? யார் பெரியவன், யாருடைய எல்லை பெரியது, அதிகமானது. இந்த வாய்க்கா வரப்பு சண்டை என்ன அழைக்கிறது? நம்மக்கிட்ட இது சின்ன லெவலில் இருக்குது, அங்கே பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அடிப்படையில் எல்லாம் வாய்க்கா வரப்பு சண்டை தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். என்னை அரசன் என்று நீங்கள் அழைக்க விரும்புகிறீர்களா? அழைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய அன்பை நான் மெச்சுகிறேன். ஆனால் அந்த அரசன் என்ற வார்த்தைக்கு புதிய பொருள் நான் கொடுக்கிறேன், அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அரசன் அரியாசனத்திலே நான் அமரமாட்டேன். உங்களுடைய அரசன் சிலுவையில் தான் நான் இருப்பேன். உங்களுடைய அரசன் உங்களை அடிமைப்படுத்த மாட்டேன். உங்களுக்காக நான் பணிந்து குனிந்து உங்கள் பாதங்களை கழுவுவேன். அதான் உங்களுடைய அரசன். அப்படிப்பட்ட ஒரு அரசனை ஏற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கும்.
இல்லை? ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்து அரசர் நம்முடைய தலைவர், உண்மை. ஆனால் அவருடைய தலைமை பண்பு என்பது நம்மை அன்பு செய்வதிலே இருக்கின்றது, நமக்கு பணிவிடை புரிவதிலே இருக்கின்றது, நம்முடைய வாழ்வுக்காக தன்னை கொடுப்பதில் இருக்கின்றது. ஆகவே அதை நாம் கொண்டாட வேண்டும், அதைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து அரசர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நீங்களும் ஒருவர் மற்றவர்களுக்காக பணிவிடை செய்யுங்கள், தொண்டர்களாக இருங்கள். தலைவர்களாக நீங்கள் இருக்க ஆசைப்படாதீர்கள். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் தொண்டனாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் கடையனாக இருக்கட்டும். தொண்டு செய்யுங்கள், பாதங்களை கழுவுங்கள், அடுத்தவர்கள் மீது அக்கறை கொள்ளுங்கள், எல்லோரையும் வாழ வையுங்கள், எல்லோருக்காகவும் உங்களை கொடுப்பதற்கு தயாராக இருங்கள், கொடுப்பதற்கு தயாராக. அப்பொழுது நீங்களும் என்னைப் போல தலைவர்கள், என்னைப் போல நீங்களும் உலகம் போற்றும் சமுதாயம் வாழ வைக்கும் தலைவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை நாம் வாழ்வாக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து அரசர் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்கள் மற்றும் பிற ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்ல ஆயனாம் இயேசுவை பின்பற்றி சமுதாயத்தின் தூதுவர்களாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமல்ல வேண்டுமென்று கிறிஸ்தரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள சிறுவர்களுக்காகவும் இளையோரும் இவ்வுலகில் வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியில் மாயையில் சிக்கி தவிக்காமல் இறைவார்த்தையை நிறைவான வாழ்வுக்கான ஊற்றென்பதை முழுமையாக உணரவும், உமது திருவுள்ளத்தை அறிந்து அதன்படி நடக்கவும், இறை அச்சத்தையும் பிறர் அன்பையும் அவர்களுக்கு அருள வேண்டுமென்று கிறிஸ்தரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, எங்களின் வழிகாட்டியாக நீர் இருப்பதற்காக மிகவும் நன்றி. இன்றைய நாளை சிறப்பிக்கும் வேளாங்கண்ணி மாதா மற்றும் பாத்திமா மாதா அன்பிய இறை மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஆசீரும் சுகமும் ஆற்றலும் தந்து பராமரிக்கவும், மேலும் அவர்களுக்கு தேவையான அருள்மழையை பொழிய வேண்டுமென்று கிறிஸ்தரசர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே இறைவா, எங்கள் பங்கை நிறைவாக ஆசீர்வதியும். இங்கு வாழ்கின்ற எல்லா மக்களும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சிறவர செய்யவும், வேறுபாடுகளை சுயநலன்களை கடந்து ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையிடம் முழுமையாக ஒத்துழைமையுடன் எடுத்துக்காட்டாக மக்கள்களில் வாழ அருள் பொழிய வேண்டுமென்று கிறிஸ்தரசர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே,
இதோ நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை வாழ வைக்கின்ற, அவருடைய இன்னல்கள், இக்கட்டுக்கள், துன்பத் துயரங்களை துடைக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று கிறிஸ்து அரசர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரைத்து வாழ்வித்து வைக்கிற வந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னை கண்டு உம்மை போல வாழ்ந்திட, உன் திருப்பீடம் வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. என்னை கண்டு உம்மை போல வாழ்ந்திட, உம் திருப்பீடம் வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வி வந்தே, காற்றினில் உங்கள் வேதம் ஆழ்ந்த காலமாகி மாந்தருக்கு இசைத்திட வந்தே. நான் இங்கு வாழலாமே கண்ணையை கண்டதே, உன்னையே வாழ வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உன் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி. இவ்வாறு அமைதியை வழங்கும்
மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் அரசு, புனிதமும் அருளும் நிறைந்த அரசு, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நீர் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
இத்திருப்பலியை சிறப்பிக்கும் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரம் மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கொள்வோம்.
செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. பரிசுத்தி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம். பரிசுத்தி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. இடமெல்லாம் நன்மைகள் செய்தவும் அவையெல்லாம் அழைக்கும் நேரம் இது. தேவனில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது. ஆனந்த நேரம் இது. அருள்மழை பொழிகிறது. மரக்கூப்பி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம். மரக்கூப்பி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. அயரானை தேடி நேசித்த இறைவன் ஆணையில் சென்றிடும் நேரம் இது. கண்டதுக்காக உயிர் தர கூப்பி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம். கூப்பி சிறந்தாழ்த்தி பாடினோம், அவர் பணி செய்யும் சீரராய் உயர்வோம்.
நற்கருணை வேளையில் நாம் இந்த திருப்பலியில் அர்ச்சிக்கப்பட்ட இந்த ஆண்டவருடைய திருவுடலை நாம் வைக்கின்றோம். அனைவரும் அனைவரும் முழுதல் படிடுவோம். நிலையான புகழுக்குரிய என்கிற துதி பாடலோடு நற்கருணை ஆண்டவரை வாழ்த்தி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காத்தருள்வாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.